இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஷாலினிக்கு மேல ஸ்பெஷல் ஃபீலிங்ஸ் இருக்கா? ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். அதை விட ஆனா நீ ஒன்னும் ஃப்ளோல சொன்ன மாதிரி இல்லையே. கன்ஃபார்மா உண்மையை தான் சொன்ன மாதிரி இருக்கு. சரி, ஷாலினிக்கு உன் மேல ஸ்பெஷல் ஃபீலிங்ஸ் இருக்குது. அதுக்கு இப்ப என்னன்ற? என்ன ஜானு அவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட? எனக்கு இவ்வளவு நாள் இத பத்தி தெரியாதே. அதான் இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல, என்ன பண்ண போற? நானும் அதே மாதிரி ஸ்பெஷல் ஃபீலிங்ஸ அதிகமா கேட்க போறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. ஹலோ, என்னோட ஃபீலிங்ஸ் ஏன் இஷ்டம், நடுவுல தேவையில்லாம ஏன் நீ இன்வால்வ் ஆற? உனக்கு ஷாலினி செட் ஆக மாட்டா. அப்படியா? அப்ப வேற யாரு செட் ஆவா? அதுவும் நான் தான் சொல்லணுமா? இல்லனா நீ எனக்கு செட் ஆவியா? நீ எனக்கு செட் ஆவன்னு தோணுது. செட் ஆக மாட்டேச்சான். நீலாம் ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மெட்டீரியலே இல்ல. நீ ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி, பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி, இன்னும் சொல்ல போனா டைம் பாஸ் மாதிரி வேணா நீ வேலைக்கு ஆவ. பாவம், இவ்வளவு நாளா என் மேல ஸ்பெஷல் ஃபீலிங்ஸ உள்ளுக்குள்ளேயே மறைச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காளோ என்னவோ. ஓ மை ஷாலு. அம்மா லக்ஷ்மி, மித்ராவை எங்கேயாவது பாத்தியா? இல்ல மாமா, நானும் ரொம்ப நேரமா அவரை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். வெங்கட் சார், மனிஷா, அவரை எங்கேயுமே காணோம். நீ அவரை எங்கேயாவது பாத்தியா? மனிஷா, நீ எங்க போயிட்ட? ஒண்ணும் இல்ல நீரஜ், வாஷ்ரூம் போயிட்டு வந்தேன். ஹலோ சேகர், சொல்லு. ஏயா எப்படி கூட பண்ணுவானா? மனிஷா, what happened? ஏன் ஒரு மாதிரி இருக்க? Are you okay? I'm not okay, auntie. என்னாச்சு? மித்ரா ரொம்பவே மாறி போயிட்டா ஆண்டி. மித்ரா எப்படி மாறுவா? தெரியல. மனிஷா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கால். Just give me 2 minutes. ஹலோ, நீ என்ன பேசுற மனிஷா? நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உனக்கு புரியாத பாஷையில எல்லாம் நான் ஒண்ணு சொல்லல. உனக்கு ஒண்ணும் தெரியாத அளவுக்கு நீ ஒண்ணு சின்ன குழந்தையும் இல்ல. அவரை நீ விரும்புறன்னு சொல்ற? நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? உங்களுக்குள்ள இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் தானே? இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இல்ல. எங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்தது காதல். மனிஷா எல்லாத்தையும் சொல்லிடுவா போல இருக்கே. லக்ஷ்மிக்கு மனிஷா மித்ராவை பத்தி தெரிஞ்சா கதை முடிஞ்சது. எல்லாம் தலைகீழா மாறிடும். இன்னொரு பெரிய புயல் உருவாகிடும். ச்சே, இந்த மனிஷா என்ன அறிவில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கா? மித்ராவனா என் உயிரை விட அதிகமா காதலிச்சிட்டு இருக்க. அவன் தான் என் வாழ்க்கைன்னு கனவு கண்ட. அவன் கூட நான் சேர்ந்து வாழணும்னு
எவ்வளவோ எவ்வளவோ ஆசைகள் வச்சிருந்த. ஆனா நீ நடுவுல புகுந்து என்னோட என்னோட அந்த காதலை நீ துண்டு துண்டா உடைச்சிட்ட. என் கனவு எல்லாத்தையும் நீ நாசமாக்கிட்ட. என் ஆசைய ஒண்ணும் இல்லாம அழிச்சிட்ட. எங்க 2 பேருக்கு நடுவுல நீ மட்டும் வராம இருந்திருந்தா நான் மித்ராவை கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பேன். சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன். மனுஷா, தயவு செஞ்சு நிறுத்துறியா? 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 போச்சு, எல்லாம் போச்சு. மித்ரா வாழ்க்கையில மனிஷா ஒரு பெரிய சுனாமியையே உருவாக்கிட்டா. நீ என்ன பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சுதான் பேசுறியா? மித்ரா இப்போ இன்னொருத்தியோட புருஷன். அப்படிப்பட்ட ஒருத்தரை பத்தி உன்னால எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? உன்னால எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது? ஃப்ரெண்ட் மாதிரி மித்ரா கூட நீ சுத்திக்கிட்டு மனசுக்குள்ள இப்படி ஒரு நோக்கத்தை வச்சிருக்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி வீட்டுக்குள்ள வந்துட்டு போய்கிட்டு அவர் கூட இப்படி தப்பா யோசிச்சு வச்சிருக்க. நீ இப்படி ஒரு தப்பான நோக்கத்தை வச்சிருக்கன்னு தெரிஞ்சா அவர் உன்னை பக்கத்துல கூட நெருங்க விட மாட்டாரு. இந்த வீட்ல இருக்கவங்க உன்னை இந்த வாசல் படி தாண்டி உள்ள வர விடுவாங்களா? அவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். உன் மனசுல இப்படி ஒரு கேவலமான ஆசை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்னை இந்த கேட்டை தாண்டி வீட்டுக்குள்ளேயே வர விட மாட்டேன். நான் பாக்குறதுக்கு ஏதோ அப்பாவி மாதிரி இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்க போல. என் புருஷன் விஷயத்துல தலையிட்ட உன் காலை உடைச்சிருவேன். என்னை பத்தி தெரியாது உனக்கு. என்ன மனிஷா இது? உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா? வாய்க்கு வந்தபடி எல்லாம் உளறிக்கிட்டு இருக்க. மித்ரா பண்ற காரியத்துக்கு உண்மையில எனக்கு பைத்தியம் தான் பிடிக்குது ஆண்டி. அப்படி என்ன நடந்துச்சு? மித்ரா ரொம்பவே மாறி போயிட்டா ஆண்டி. அவ மனசுல அவன் யோசனை இல்ல. எப்பவும் அந்த லக்ஷ்மி மட்டும்தான் இருக்கா. நான் இருக்க வேண்டிய இடத்துல அந்த லக்ஷ்மி சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. என்னைக்காவது ஒரு நாள் லக்ஷ்மி மித்ராவோட வாழ்க்கையை விட்டு போயிடுவான்ற என்னோட ஆசை தினம் தினம் எனக்குள்ள காணாம போயிட்டு இருக்க ஆண்டி. அப்படி எதுவும் நடக்காது மனிஷா. நீ தேவையில்லாம ஏதோ யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். இல்ல ஆண்டி, உங்களுக்கு தான் தெரியல. ஒரு காலத்துல ஏன் கூட இந்த மித்ராவுக்கும் இப்ப இருக்கிற மித்ராவுக்கும் நிறைய நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. லக்ஷ்மிய ரொம்ப அன்பா பாத்துக்கிறான். அவகிட்ட அரவணைப்பா பேசுறான். அவ அன்பை எல்லாம் அந்த லக்ஷ்மிக்கே குடுக்கறான். அப்போ மித்ரா மனசுல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா அழிறேன்னு அர்த்தம். அவனோட வாழ்க்கையில நான் இனிமே இருக்க மாட்டேன்னு அவ எனக்கு இன்டைரக்டா சொல்ற மாதிரி தானே அர்த்தம்.